புத்தி கூர்மையும் வீரமும் மிக்க விக்ரமாதித்தன் கதைகள். 24வது புதிர்கதைக்கு விக்ரமாதித்தன் பதில் தெரியாமல் விழித்தான். அதனால் வேதாளம், உன்னை சோதித்ததற்கு என்னை மன்னித்துவிடு. உன்னிடம் இந்த கதைகளை கூற காரணம் உள்ளது. என் கதையை கேள் என்று கூறி தன் வரலாற்றை சொல்லத் தொடங்கியது. ராஜனே, முன்னொரு ஜென்மத்தில் நான் ஒரு சிவன் கோவிலில் பூஜை செய்யும் அர்ச்சகனாக இருந்தேன். என் பெயர் காலத்தியன். தினமும் சிவனுக்கு பூஜை நெய்வேத்தியம் செய்துவிட்டு வீட்டிற்கு வருவது வழக்கம். ஒரு நாள் பிரசாதத்தை மறந்துவிட்டு கோவிலில் இருந்து வெளியே வந்துவிட்டேன். திரும்பவும் அதை எடுத்து வர கோவிலின் கதவை திறந்து உள்ளே சென்றேன். அப்போது கர்ப்ப கிரகத்தினுள் யாரோ பேசுவது போன்ற சப்தம் கேட்டது. சாவி துவாரத்தின் வழியாக உள்ளே பார்த்தேன். சிவபெருமான் மடியில் பார்வதி தேவி அமர்ந்திருந்தாள். நான் உன்னிடம் சொன்ன 24 புதிர்கதைகளை தேவிக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் கேட்டுவிட்டு நான் வீட்டிற்கு வந்தேன். என் மனைவி, ஏன் இவ்வளவு நேரம் கழித்து வந்தீர்கள் என்று என்னிடம் கோபித்துக் கொண்டாள். கண்ணே, சிவபெருமான் தன் மனைவி பார்வதிக்கு 24 கதைகளை சொன்னார். அதை மறைந்திருந்து நான் கேட்டுக்கொண்டிருந்ததால் நேரமாகிவிட்டது என்று கூறினேன். உடனே என் மனைவியும் எனக்கும் அக்கதைகளை கூறுங்கள் என்று அடம் பிடித்தாள். நான் எவ்வளவு மறுத்தும் என் மனைவி கேட்கவில்லை. கடைசியாக நானும் அவளிடம் சொல்லிவிட்டேன். அக்கதைகளை வேறு யாரிடமும் சொல்லக்கூடாதென்று எச்சரித்தேன். ஆனால் என் மனைவியோ மறுநாளே அக்கம் பக்கத்து பெண்களிடம் சென்று கதைகளை கூறி பகிரங்கப்படுத்திவிட்டாள். அதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் என் முன் தோன்றி, என் பத்தினிக்கு ரகசியமாக சொன்ன கதைகளை நீ ஒட்டு கேட்டது மட்டுமல்லாமல் உன் மனைவியிடம் சொல்லியிருக்கிறாய். அதனால் இக்கணமே நீ வேதாளமாக போ என்று சபித்துவிட்டார். சிவபெருமானிடம் கெஞ்சி மன்றாடினேன். செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டேன். அவர் மனம் இளகியது. வேதாளமே, உஜ்ஜயினி மாகாளி பட்டினத்துக்கு அருகில் ஒரு வனாந்திரம் உள்ளது. அங்கு ஒரு பெரிய முருங்கை மரம் இருக்கிறது. அதில் வேதாளமாக நீ தொங்கிக் கொண்டிருப்பாய். உன் விதி மாறும் காலம் வரும். அப்போது தீய எண்ணங்கள் கொண்ட முனிவன் ஒருவன் உன்னை வசப்படுத்தி அஷ்டமா சித்திகளை பெற முயற்சி செய்வான். அவனது தவத்தின் பலனாக காளிதேவி அவன் முன் தோன்றி 1000 மன்னர்களை பலி கொடுத்தால் வேதாளம் உன் கட்டளைக்கு இணங்கும் என்று கூறி மறைந்து விடுவாள். உஜ்ஜயினி மன்னன் விக்ரமாதித்தனை அழைத்து உன்னை பிடித்து வர அனுப்பி வைப்பான். நீ கூறும் 24 கதைகளில் 23 கதைகளுக்கு பதில் கூறி கடைசி கதைக்கு பதில் தெரியாமல் இருப்பவனே விக்ரமாதித்தன் என்று தெரிந்து கொள். அவன் தலையை தந்திரமாக யாக குண்டத்தில் போட முனிவன் திட்டமிட்டுள்ளதை அவனிடம் கூறு. பிறகு அந்த மகாராஜனுக்கு 2000 வருடம் நீ அடிமையாகி அவனுடனேயே இருந்தால் உன் சாபம் நீங்கி விரைவில் என்னை வந்து சரணடைவாய் என்று சிவபெருமான் எனக்கு சாப விமோச்சனத்திற்கு வழி கூறினார். விக்ரமா, உன்னை வரவழைத்திருக்கும் முனிவன் நல்ல எண்ணம் கொண்டவனில்லை. மன்னாதி மன்னர்களெல்லாம் ஆளும் ஏகாதிபத்திய பதவியையும் நீண்ட ஆயுளையும் என்னுடைய சேவையையும் பெறவே அந்த முனிவன் காளிதேவியை நினைத்து கடும் தவம் செய்தான். இப்போது 999 தலைகளை பலி கொடுத்து விட்டான். கடைசியாக ஒரு தலை குறைகிறது. அதற்காகத்தான் உன்னை வஞ்சகமாக வரவழைத்தான். உன்னுடைய அறிவும் உறுதியும் என்னை மகிழச் செய்தது. வீணாக அந்த முனிவனிடம் நீ சிக்கிக் கொள்வதை நான் விரும்பவில்லை. நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அதன்படி நீ செயல்படு என்றது வேதாளம். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த விக்ரமாதித்தன் தலையை அசைத்தான். இப்போது நான் இந்த உடலை விட்டு போய்விடுகிறேன். என்னை தூக்கிக் கொண்டு போய் முனிவன் முன்பு போடு. அவன் என் உடலை தகனம் செய்ய பூஜை செய்வான். அக்னி குண்டத்திற்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யும்படி உன்னிடம் சொல்வான். அப்போது உன்னை நரபலி கொடுப்பதற்கு சூழ்ச்சி செய்வான். அந்த முனிவனையே முதலில் யாக குண்டத்திற்கு நமஸ்காரம் செய்து காட்டும்படி சொல். தரையில் குனிந்து வணங்கும் போது அந்த முனிவனின் சிரத்தை கொய்து அந்த யாக குண்டத்தில் போட்டுவிடு என்று வேதாளம் கூறியது. அதன்படியே வேதாளத்தின் உடலை தூக்கிக் கொண்டு முனிவரின் இடத்திற்கு சென்றான் விக்ரமாதித்தன். வேதாளம் கூறியபடியே அங்கு அனைத்தும் நடந்தன. முனிவனும் அந்த யாக குண்டத்தை மும்முறை வலம் வந்து வணங்கச் சொன்னான். உடனே விக்ரமாதித்தன், முனிவரே, நானோ மகாராஜன். எனக்கு இந்த சடங்கு முறைகளை பற்றி தெரியாதே. தாங்கள் முதலில் செய்து காட்டினால் பிறகு நான் செய்வேன்.
ஏதாவது தவறு செய்துவிட்டால் உங்கள் யாகம் வீணாகிவிடும் அல்லவா என்று தந்திரமாக கூறினான் விக்ரமாதித்தன். அதனால் முனிவனும் யாக குண்டத்தை வலம் வந்து வணங்கினான். தன் இடையிலிருந்த வாளை உருவி முனிவனின் தலையை துண்டித்து யாக குண்டத்தில் போட்டான் விக்ரமாதித்தன். உடனே காளிதேவி அங்கு தோன்றினாள். ஆகா விக்ரமா, பலே, உன் செயல்களைக் கண்டு சந்தோஷம் அடைகிறேன். உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றாள். தேவி, உன் கருணையும் ஆசியும் எனக்கு எப்போதும் வேண்டும். முனிவனால் கொல்லப்பட்ட 999 மன்னர்களும் பிழைத்து வர வேண்டும். தடை சொல்லாத என் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வரம் கேட்டான். காளிதேவியும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி மறைந்தாள். பிழைத்தெழுந்த மன்னர்களெல்லாம் அவரவர் நாட்டிற்கு சென்றனர். வேதாளத்தை அழைத்து கொண்டு விக்ரமாதித்தன் தன் தலைநகருக்கு திரும்பினான். இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து அழியா புகழுடன் அரசாண்டு வந்தான். இந்த வேதாள கதைகள் 24ஐயும் தங்க சிம்மாசனத்தின் 2வது படிக்கு காவலாக இருந்த மதனாபிஷேக வள்ளி பதுமை சொல்லி முடித்தது. போஜராஜனே, விக்ரமாதித்தனை போன்ற அறிவும் ஆற்றலும் உமக்கு இருக்குமானால் இந்த சிம்மாசனத்தில் நீர் ஏறி அமரலாம் என்று கூறி மௌனமானது. சூரியனும் அஸ்தமித்து குறித்த நேரம் தவறியதால் போஜராஜன் சிம்மாசனத்தில் ஏற விரும்பாமல் கீழே இறங்கினான். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி 24 வேதாள கதைகளை கேளுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கதைகளை கேளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி நண்பர்களே.